கோழி விளையாட்டான். சாவியில் எடுத்துக்கிட்டியா? பாருங்க. ஓகே நண்பா. நேற்று லோடிங் ஓட்டணும்ல, நேற்று பாதி ஓட்டணும், அதை காட்டியும் டைம் ஆயிடுச்சு. அதனால் மீதி போய் இன்றைக்கி ஓட்டலான்ட்டு போயிட்டு இருக்கிறோம். அந்த சாணி திரும்பியும் நேற்றே முடிச்சிருக்கலாம், இன்றைக்கி திரும்பியும் அந்த சாணி தொடுற மாதிரி ஆகி போச்சு நிலம்பரம். அப்போ போஸ்ட்டு என்னோட சாவி இது எந்த வண்டி சாவி பைசன் வருதுன்னு தெரியலையா? அது போகிறேன் போய் இது போகிறேன்னு பையா, இது பைசன் பையா? டேய் ஏன்னா குழப்பற அதுதான் எனக்கு முதல்ல இங்கே இருக்கிறா இல்லையா காலையில்? சாவி தர்றேண்ணா இதுன்ட்டு என்ன இந்த கையில் கட்டு. ஸோ அப்பா போலாமா? இப்போ இப்படியே வெளியே போயிடலாம். போ நேற்று வண்டியெல்லாம் இங்கேயே நிறுத்திட்டு போயிட்டோம். இந்த சாணி தான் எப்படி நாங்கள் கழுவுமோ எங்களுக்கு தெரியல. நேற்று ஒரே பொழுதில் ஓட்டே இருந்தால் இதெல்லாம் கழுவி இருக்கலாம். நேற்று அதுங்காட்டியும் வேறு முக்கியமான வேலை ஒன்று வெளியே கிளம்பிட்டோம்னு நினைப்பாங்களேன். நம்ம நேற்று 2:30 மணி வரலாம் தான் ஓட்டணும். இல்லையே பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில். நான் முடிஞ்ச மாதிரியே எதுவுமே சொல்லியிருக்க மாட்டேன். டக்குன்னு எமர்ஜென்சிக்கு நிறுத்திட்டு போகிற மாதிரி. இன்னைக்கு மீதிக்கிற குழம்பெல்லாம் அள்ளி ஊற்ற வேண்டிதான். மாப்பிள்ள உள்ள போகிறது ரிவேஸ் போகிறார். வேசியில் போகிறான். அப்படியே கொஞ்சம் நிறுத்த வேண்டியதான். ரிவேஸ் போகிறது தான் ப்ரோ. நீங்களாம் வண்டி ஓட்டுற, ஒரு ரிவேஸ் போடாத ஓட்ட தெரியாது. முன்னாடி எதுக்கு வர? அது சரி நாங்கள் ஓட்ட தப்பாக போச்சு மாமா அப்படின்னு சொல்லிடுவேன். ஃப்ரெண்டில் போய் போவியோன்னு நினச்சிட்டேன். ஓ இவ்வளோ அறிவு இருக்குது என் மாப்பிள்ளைக்கு. சிச்சி சிச்சி சி என்ன மாப்பிள்ள அதே ஆல்ரெடி லிக்யூட்ல தானே ஓடிட்டு இருக்குது. இது வரலாம் அதிலே வச்சு அதான் இதெல்லாம் அதிலே வச்சிருந்தோம்னா பக்கெட்டே போட்டு காணாம. பக்கெட்டு 10 நாளைக்கு வச்சுட்டோம்னா பக்கெட்டு காணாம போயிடும். குட்டை இறங்கிருக்குதாம்மா. இப்போ கொஞ்ச நாச்சு நேற்று அல்ல கொஞ்சம் இறங்கிருக்குமாம்மா. பாருங்க கேப் தெரியுதா? அதுதான் இறக்குனதா? இறக்கிருக்கோம். மறுபடியும் தண்ணி கலந்துருச்சே. மாடு எவ்வளவு மூத்திரம் தான் விட்டு தொலை. ஒரு மாடு இல்லை 100 மாடு. 100 மாடா? அப்போ ஒரு ரைட் ஓடிச்சுன்னா இது ரொம்ப பெரிய மாடு. அது எதோ இங்கே கொஞ்சம் கட்டி போடுறாங்க, அதனால தப்பிச்சுக்குது. எடுத்துட்டு வா மூந்து ஊற்றுனா போ. ஓகே அன்பா, இன்றைக்கினாச்சும் குழி சுத்தம் பண்ணுவோமான்னு தெரில. எங்கள் ஊரில் வேறு நோம்பி ப்ரோ 8 மாதிரி. அதனால் எல்லாம் எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க கூட வர மாட்டேங்கிறான். 2 வருஷம் லீவு போயிட்டான். ஏதோ அஜித் ஒன்று தான் வந்தான். இதில் வேறு உழவு வேறு ஒரு பக்கம் மழை இன்னைக்கு வர மாதிரி இருக்குது. உழவு வேறு ஒரு பக்கம் ஓட்டத்துக்கு கூப்பிட்றாங்க. கோல்டன் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மங்களகரமாக இருந்திருக்கும். என்ன மங்களகரமாக? ஏய் இது சாணி தானே, மங்களகரமாக தானே இருக்கும். வேற ஏதாச்சுமா
பூரா தண்ணி தாங்கண்ணா. எங்கே அள்ளி போடுறது? தண்ணி வெளியே எங்கே போகிறது கிடக்குது? இந்த இடமே அங்கே வரலும் தண்ணி போயிரும்ண்ணா. போனாயிட்டு ஒரு ஆயிட்டு இல்லை, போனாயிட்டு ஒரு ஆயிட்டு அள்ளி போட்டு தான் அங்கே வரணும் பேக்கம் போட்டுருச்சு. அவர் திட்டினார், அது அப்படியே உடனே மோந்து ஊற்றுங்க, இங்கெல்லாம் இது பண்ணாதீங்க, வதாதன்னு பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அது காட்டிலே ஒன்று ஊற்றிட்டோம், தேவனை காட்டிலே ஊற்றிட்டோம். அங்கே போய் திறந்து விட்டு நாங்கள் படுற பாடு மேலையெல்லாம் அடிச்சு பிடிச்சி அந்த வயலில் அழிக்கிறாராம். இல்லை உழவு ஓடுறாராம், 5 வருஷம் ஆயிடுச்சான். அதனால் அழிச்சு புதுசாக ஓடுறாராம். அதனால் பரவாயில்ல ஊற்றிட்டு இருக்கிறோம். இதே இன்னைக்கு ஏதோ வேலை முடிக்குமான்னு தெரில ப்ரோ. அஜித்துக்கு வேற மேலே சதக்குன்னு அடிக்குதான். அவ்வளோதான் லோட் ஆயிடுச்சு. போயிட்டு நம்ம வண்டி வேறு ரூபாய் சுற்றிட்டு வரணும் ப்ரோ. சரி. அதுக்காட்டி அங்கன்னா புடக்கிறதுக்கு போய் உட்காரதுக்கு போனேன். கொடுக்க மாட்டேங்கிறானா? இல்லை, அடுத்த நட போனேன். என்னதான் இருந்தேன் இல்லை, என்னதான் இருந்தாலும் மொத மாமா ஓட்டுற மாதிரி இருக்குமா? கொஞ்சம் கூட அள்ளி இருக்கலாமா? ஏன் குறைச்சிட்டீங்க? நடல. ஓ, 2ஆம் நடைக்கு சாணி எடுத்து தப்பு இல்லையா? ஓ, அது 2ஆவது நடைக்கு ஏன் வண்டிடா? இல்லை, நான் வண்டி 2ஆம் நடையில் மாட்டும்போது சாணி எடுத்து தப்பு இல்லையா? காலை காத்தால எல்லாம் ரோடெல்லாம் ஒழுக்கிக்கிட்டே போ. எல்லாம் கோயிலுக்கு போவாங்க, காரணம் அடிச்சிருப்போம். கேட்டாங்க பார்த்தீங்களா அவரு? என்ன ரோட போன அப்படி நீங்கள் வரலையா? அப்புறம் நான் ஏன் வேண்டிய 6 வாட்டர் போடா. அவன் என்ன டோர் கழட்டி விடுறதுக்கு என்ன கூப்பிட்றான் ப்ரோங்கிறேன். ஒரு 10 மணி மட்டும் ஓடிட்டு உழவு ஓடிட்டு அப்புறமேட்டு அழலான்னு ஐடியா பண்ணேன்பா. இது எங்கே 10 மணி மட்டும் ஓடிட்டு இன்னைக்கு எங்கேயா நாங்கள் இன்னைக்கு இதை முடிக்கிற மாதிரி தெரியல. இப்போ தான் குழி ஒரு இஞ்சி இறங்கிருக்குது பாரு, தெரியுதா? நேற்று போட்ட வீடியோவில் இன்னும் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு வேறு தெரியல. அதை வேறு கமெண்ட் பார்த்தா தான் எனக்கும் தெரியும்.
இதே பக்கத்தில் எங்கேயும் அள்ளி கொட்டுற அளவுக்கு இடம்ல ப்ரோ அந்த தண்ணி வடிகிறதுக்கு. அதனால் அவர் வெளியே கொண்டு போய் சைட்லேயே கொட்டி கொடுங்க, காஞ்சிட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு. இது எல்லாமே தண்ணிலாம் இல்லை ப்ரோ, எல்லாம் மாட்டு மூத்திரம் தான், சாணியோட மிக்சிங் தான். மாதிரி எந்த அளவுக்கு கிடக்குதுன்னு கூழு மாதிரி கிடக்குது. சேசி சும்மா விட்டா அந்த பக்கெட்டில் அப்படியே குழம்பு தான் அள்ளி அள்ளி மோந்து ஊற்றுற மாதிரி. இதே வெறும் தண்ணியாக இருந்தால் பொட்டியில் இருந்தால் டோர் சந்தில் பிடிங்கிட்டு போயிடும். உங்களுக்கு பார்க்குறதுக்கே எப்படின்னு தெரில. நான் ஓட்டுறவனோட என்னோட மாதம் சாணி வாக்கியம் வேறு உருப்பட்ட வாட்சணுண்டா, தூக்குன்னு தூக்குது. ஓகே நண்பா, இதுக்கு மேலே போட்டோம்னா ரோட்டில் போகும்போது சிந்தும் சேதரம் வலியும். அதனால் இதுக்கு மேலே போடக்கூடாது. இதே தளம்பிட்டு போகுதா, ஒரு மேடு பள்ளம் ஏறி இறங்கும் போது இதே திறந்து ஊற்றும். கூட போய் நாட்டிட்டு வருவோம். மாப்பிள்ளை கூட வந்துருக்குறான். வா வரேன் வா. திறந்து விட்றா. என்னண்ணா வா வா வா. இதுதான் ப்ரோ ஒரு நடா அந்த இதுல கிடக்குறது. நான் அங்கே கொட்டுறேன். இதானதான் இங்கே எழுதி அவர் இடம் பிடிச்சி கொட்டணும். இதான வரதெல்லாம் கொஞ்சம் தானியாக வருது. நேற்றுங்க கொட்டினதெல்லாம் வெறும் தண்ணி. திறந்து விட்டுட்டு கண்டினியூ பண்ணுற வீடியோ. ஆட்டுக்காரர் என்ன பண்ணக்காரர் இதுதான்ப்பா நல்லா உரைக்கும் அப்படிங்கிறாரு. எங்களுக்கு என்னடான்னா ஓட்டுறையில் தானே தெரியும் அதோட வலி. மேலே எல்லாம் சாணி ஷப்பாக கிடக்குது. என்னப்பா பண்ணுது, ஓமியம் தான்ப்பா குளிச்சிக்கலாம் அப்படிங்கிறாரு காட்டுக்காரரு. ஓமியம் தானா, யாருன்னா இந்த வதிச்சில் ஓட்டுறது அப்படின்னா ஓமியம்லாம் ஒரு மேட்ரா தம்பி, ஓமியம்லாம் படுறதை கொடுத்து வைக்கணும்பா அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் இதை பிடிச்சி ஸ்டேரிங்கை பிடிக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அவர் கோமியத்தை போய் இப்படி சொல்கிறீங்களாப்பா, அதெல்லாம் நியாயமாங்கிறாரு. ஒவ்வொரு ஐட்டமும் கை கழுவ முடியல. இது நேற்றே முடியும்னு பார்த்தா இன்றைக்கி நாங்கள் முடிக்க மாட்டேங்குது.
இது மாதிரி யாராச்சும் ஓட்டுவீங்களா உங்கள் சைடு? எங்கள் சைடு இதே பஞ்சாயத்து தான் ப்ரோ அப்படிங்கிற நண்பர்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அனுபவம் ஜானி அள்ளியிருப்போம், எல்லா வண்டிக்காரரும் ஜானி அள்ளியிருப்போம். ஆனால் இது மாதிரி லோடு ஓட்டிருக்கீங்களா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. இது வேறு இதில் தண்ணி விட்டு விட்டு நேற்று ஈரமாகி போயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு பிரச்சனையா, அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தா இந்த இடத்துல அப்படிதான் வண்டி இழுத்துட்டு போகுது. சாணி வேற அடிக்கிறதுனால ரோட்டில் வேற ஒரு லிமிட்டுக்கு மேலே போகும். எல்லாம் மக்காடு கிக்காடு, இதில் வேற வேகம் கட்டுது, காலு மேலெல்லாம் எப்படி சொல்றது, நாமளும் எவ்வளோதான் ஜல்லிட்டு போகிறதுன்னு ஓட்டவே முடியல. ஏதான் இன்னைக்கு ஒரு 20 நட ஓட்டி முடிய வடிச்சு கொண்டு தான் போகுது. எப்போ வரசாணி தான் ப்ரோ அள்ளு சொல்லுவார், இந்த இடம் தான் இப்படி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் இது மாதிரி மாட்டணும், அதே மாதிரி இந்த வருஷமும் மாட்டிக்கிச்சு. ஒட்டி பாருங்க கண்டிப்பாக ஊரில் எல்லாரும் நோக்கி இவர் நான் வெள்ளிக்கிழமை வேலையை ஸ்டார்ட் பண்ணோம், முதல்ல நீங்கள் குட்டை காலி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாரு. நாங்கள் மட்டும் காலியாக பண்ண மாட்டேங்கிறோம், சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ பொட்டி நிறையா போகிறதா இருந்தால் கூட அழுத்தி எழுதி போட்டலாம். இதுக்கு வாடகை எவ்வளோன்னா 150 ரூபா கொடுப்பாரு ப்ரோ, 150 to 200. இந்த ரேட்டுக்குள்ளே ஏதோ ஒரு ரேட்டு கேட்டு வாங்கிக்க வேண்டிதான். 3 வண்டி கழுவணும், அதுதான் பிரச்சனையே. அஜித் லோடு வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். வாங்கினானா இப்போ தான் வந்து என்னான்னு தெரியல, நாமளும் பின்னாடியே போயிட்டோம்ல. லோடு ஆகிட்டு தான் இருக்குது அஜித் அவர்கள். ஓகே நண்பா, அஜித் வரார், குழம்பு அள்ளி ஓட்டி ஊதிக்கிட்டு வரார். நாம் போக வேண்டியதான். இது வேற கோயிலில் வேற ரேடியா வேற பாருது மாட்டு பண்ணையில். இது அல்ல குழம்பு தான் இருக்குது, வேற எதுவுமே இல்லை. கொட்டிட்டு வருவோம்ல, ஊற்றிட்டு வருவோம், டயரை ஊற்றிட்டு வருவோம். இடம் பாருங்க என்ன கண்டிஷன் ஆயிடுச்சு பாருங்க. இந்த இடத்துல கயிறு வச்சுக்கணும், பிரேக் லைனிங் கரெக்டாக பிரேக் அடித்து ஓட்டிக்கணும்.
ஊத்துனேன் கரெக்டாக நான் நின்றுக்கிட்டு இருந்தேன். என்ன ஆகி போச்சு, யாரோ ஒரு ஆள் ரோட்டில் போனாப்புல, அவதில் பெத்தாம்பட்டியிலேருந்து உள்ளே வந்து பெரு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட தான் நின்றுக்கிட்டு இருந்தாப்புல. பஸ்ஸுக்கார பூத்துன்னு போனோம், ரோட்டில் இருக்கிற சட்டாரத்தை அடிச்சு போச்சு மேலெல்லாம். ஏப்பா இப்படி நான் என்னடா பண்ணிட்டோம். இன்னொரு 4 நாள் அப்புறம் எவனும் கேள்வி கேட்கட்டும். சரிண்ணா இன்னும் ஒழுவாத ஓட்டு பாருங்க. கரெக்டாக ரோட்டில் இது ஊற்றிருச்சுன்னா போலீஸுக்கார ரோட்டில் போகிற வரவங்கெல்லாம் திட்டுறாங்க. நான் என்னதான் பண்ணுறது, காட்டுக்காரர் எப்படின்னு கொண்டுட்டு போப்பா வேலை முடிக்கிட்டேங்கிறாரு. எல்லாத்துக்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு கொண்டுட்டு போயிட்டு இருக்கிறேன். எங்கள் நிலைமை இப்போ வேற ஊற்றுறதுக்கே நல்லா எல்லா இடத்துலையும் ஊற்றிட்டோம். வேற என்ன அலம்பிடுதுன்னு கீழே ஊற்றுனா லிக்யூடு மாதிரி தான் போகுதா தவிர கொஞ்ச நேரம் ட்ரையாக இறங்கினா தான் நம்மளும் திறந்து வரதுக்கும் நல்லா இருக்கும். திறந்து விட்டு நாங்கள் ஓடங்காட்டியும் ஊற்றி போயிருக்கோம். இதில் வேற நேற்று கொட்டினது வேற டயர் பட்டுச்சுன்னா அதெல்லாம் போகவே மாட்டேங்குது. வண்டி வேற ஒரு பக்கம் டோரம் மாட்டுறது கூட ஒரு இடம் பார்த்து ஒதுங்கி தான் டோரம் மாட்டுற மாதிரி இருக்குது நிலம். அப்படியே போய் டோரம் மாட்டி விட்டு வருவோம். இது என்னடாண்ணா ஒரு ஐட்டம் இந்த சாணியில் டோர் மட்டும் ஸ்டேரிங் எல்லாம் வலிக்கிட்டு அப்படி பண்ணுது. அப்படியே அழுங்காமல் வச்சு இதில் வேற சாணி வேற கொஞ்சம் ஒட்டிக்கிச்சு. இன்னொரு 5 நடை 5-6 நடை வரும் நண்பா. தண்ணியை மோந்து ஊற்றிட்டோம்னா அப்புறமேட்டு வேலை இல்லை. நீங்களே சொல்லுங்கள், இந்த வேலை செய்கிறதுனா சாதாரணப்பட்ட விஷயமா? மண்ணு கூட கழட்டி விட்டு ஓடிடலாம், கையில் ஓட்டாது காலில் ஓட்டாது. சாணி படுத்துகிற பாடு இருக்குதுங்களா. ஏதோ ஓட்டினா வர வண்டிக்கு 5000 கிடைக்கும்னு நினச்சி நாங்கள் ஓட்டினோம். அதுங்காட்டி எங்களை ஒரு வழி பண்ணிட்டு மாட்டேது. இது வேற மாட்டு கோமியம் சாணி எல்லாம் ஒன்றா விட்ற புளியா அப்பு வேற தாங்கலை. இந்த இடத்துல வந்து புளியே வெட்டிவிட்டோம். வேற என்ன கண்டிஷன் சேரு ஓட்டுற மாதிரி ஆகி போச்சு குழம்பு. இதெல்லாம் பிரேக் அடிக்கலாம், வண்டியும் திரும்பல, ஒன்றும் திரும்பல. பிரேக் அடிச்சுதான் இலக்கிறதா இருக்கும். பார்த்தாலும் சாணி வாஜமா தாங்கல. பண்ணையில் ஒரு குட்டி வண்டி இருக்குது ப்ரோ, ஆனால் அந்த வண்டியில் சாணி ஓட்ட மாட்டேங்கிறாங்க. நீங்களே ஓட்டுங்க, அது அப்போது பாருங்கடா. அது தேவனம் அங்கேருந்து ஏறி வர தேவனம் வண்டி, அது அப்போது பாரு கூட கொடுத்து. ஆனால் அந்த வண்டியில் சாணி ஏற்ற மாட்டாங்களாம். இலக்காதான் கேட்டால் 4 டிரைவு கேட்டால் அந்த வண்டி இலக்காதுன்னு எங்கள்கிட்ட காசு கொடுக்குறாங்க. போகும்போது அதில் போயிடும் நண்பா, வரும்போது இதில் அந்த வண்டி கிராஸ் கொடுக்க முடியாது அல்ல. அதனால தான் போகும்போது ஒரு வேலி, வரும்போது ஒரு வேலி. ஓகே நண்பா, ஒரு வழியாக குளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மோந்தாச்சு. அப்பயும் இன்னும் தானே ஒரு நடை வர மாட்டேங்குது. இருந்தாலும் முன்னத்துக்கு இப்போ கொஞ்சம் ட்ரையாக வந்துட்டு இருக்குது. வேறு அப்பயும் வந்துட்டு இருக்குது. அந்த பைப்பு தேக்கம் தண்ணியே என்ன இருக்குது, கொல இன்னும் அரை குட்டம் அந்தானுக்குது ப்ரோ. அது வரலுக்குது. அவங்க பாரு அந்த பில்ல மாதிரி தெரியுதுல்ல, அது எல்லாமே அதுதான். இன்னும் இந்தான வேறு இது வேறு பூமி வேறு எவ்வளோ தூரம் எட்டும்னு தெரில.
8:30 வரலாம் தான் அள்ள முடியும். வண்டியே ஒரு வழி ஆகிப்போச்சு. கொட்டி கழுவுறதுக்கே ஒரு நாள் ஆக மாட்டேங்குது. ட்ரக்கு, ஜேசிபி எல்லாம். அந்தானை வேற அள்ளி கொட்டிருக்கிறாங்க. இல்லைனா கூட அந்தானை அள்ளி கொட்டி ட்ரை ஆகட்டுன்னு விடலாம். ஆல்ரெடி அந்தானை விற்காத இருக்குது. இது எப்படி இங்கே விற்பாங்கன்னா, இந்த மாட்டு பண்ணையில் நம்ம பார்ட்டி கூட வாங்கி விற்றுடலாம் ப்ரோ. ஆனால் இவர் எப்படின்னா எரு வந்து கிலோ கணக்கு போட்டு கொடுக்குறாரு. கிலோ 1 ரூபா விதத்தில் எரு கொடுக்குறாரா. அதனால் நம்ம விவசாயத்துக்கு வாங்குறவங்கெல்லாம் வந்து நடையே பார்த்துக்கிட்டிங்கன்னா வரக்கொப்பை 1200 300 தான் எங்கள் ஏரியாவில் போகுது. ஆனால் இது ட்ராக்டரில் இப்படி குழம்பாட்டம் வாங்கினா இதை போய் பேப்பரிஜில் எடையை போட்டு வாங்கிக்காங்கப்பாங்கிறாரு. இது எடையை போட்டால் சும்மா பாடி மட்டும் போட்டால் கூட 4 டன்னு வருது. 4000 ரூபா கேட்குறாரா. அதனால் யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. வெளியூர்காரர் தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த குச்சிக்காட்டுக்கு இதுக்கு தான் வந்து வாங்கிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இனிமேல் அந்தானெல்லாம் ஓரளவுக்கு ட்ரையாக தான் இருக்கும். ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்கும். பார்க்கலாம். வண்டி அரை வண்டியை காணோம். ஜேசிபி பின்னாடி காணோம். அஜித்னா வேஷம் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான் ப்ரோ. ஓகே நண்பா, நேற்று தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஏர் செப்டி டேங்கு வச்சா அவங்க வேக்கம் வச்சு இழுத்து போடுவாங்க. அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க நண்பா. அவங்க வந்து பார்த்துட்டு இவ்வளோ ட்ரையாக இருக்குது, இது இழக்க முடியாது, இன்னும் தண்ணி அதிகமாக இருந்தால் தான் நாங்கள் யூஸ் பண்ண முடியும், எங்கள் மிஷினில் இழுத்து கொண்டு போய்ட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதில் தான் அவங்க ஒரு லோடு வந்து இழுத்து தள்ளுனா 4000 ரூபாய் சார்ஜ் ஆகும். அதனால் அவர் இதில் இருக்கிறது 30 லோடு பக்கமாக வரும். அதனால் நீங்கள் ட்ராக்டரே அழுங்க, எங்களுக்கு ஒரு 20 நேரத்தில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் நாங்கள் ட்ராக்டரே அழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பக்கம் அவ்வளோதான், நிலம் மட்ட மாட்டேங்குது, இங்கெல்லாம் இருக்குது. அவ்வளோதான், லோட் ஆயிடுச்சான். நாமளும் மறுபடியும் போய் சேத்த குழப்பி விட்டு வருவோம். இந்த நடை போன நடனாச்சும் கொஞ்சம் பில்லாக இருந்துச்சு. இந்த நடை என்னடான்னா திரும்பி லிக்யூடாக அள்ளி விட்டுட்டாங்க. படித்து வருவோம். அதனால் ஏர் செப்டி டேங்க் வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பாக வண்டி வாட்டர் பண்ணி ஆகணும். பார்க்கலாம், ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிற வாட்டர் வீடியோ பார்க்கலாம். நண்பா, அஜித் குழி லோடு போடுறங்கிற பேரில் இங்கே மேலெலாம் ஆச்சு. குழி இந்த பக்கம் கொஞ்சம் கரண்டாச்சு, என்ன குழி இந்த பக்கம் பாதி குழி இருக்குது. செப்டி டேங்க்காரெலாம் வந்து அல்ல மாட்டேன்ட்டாங்க ப்ரோ, எல்லாம் கேட்டுட்டாங்க. அஜித் பாருங்க தோகறாரு இந்த நடைக்கு. ஏய், ஒரு களைக்கு விட்டல, அதை ஒரு பைட்டு போடு, இதை ஒரு பைட்டு போடு. அந்த குழம்பு குழி இருக்குது. அதல்ல அங்க அண்ணா அந்தான போ. அல்ல எல்லாம் மேலே தூக்கி போடு, அப்பதான் உன் மேல அடிக்கும். பொழுதுனிக்கு எல்லாம் அள்ளி போடலாம் நண்பா. ஆனால் என்ன ஆகுமா தெரில, பார்ப்போம். பாருங்க என்னென்ன வேலை சேட்டை பண்ணிட்டு இருக்கிறேன்.
பூமை இடிக்காத ஓட்டுறான், அதெல்லாம் பெரிய விஷயம். கொஞ்சம் நம்ம வண்டி நவுத்து நிறுத்தணும், நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பா, பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏகார இடத்துல இதெல்லாம் வலிஞ்சதில்ல, இதெல்லாம் ஜேசிபியில் இப்போ மட்டம் பண்ணி விட்டாச்சு. நான் அதுக்காட்டி ஒரு வேலையை போனேன், அதுக்காட்டி இந்த வேலையை பார்த்துட்டாங்க. அவ்வளோதானங்க, அவ்வளோதானா? அங்கே உள்ளே போகணுமா? மண் எங்கே இருக்குது? மண் ஓகே நண்பா, அங்கே கொட்டியாச்சா? அடுத்தது இந்த வயலில் ஒரு 10 நடை கொட்டணுமா. ஆனால் இதில் என்னென்னா வயல் கொஞ்சம் மேடு பள்ளமாக இருக்குது, அதை நிறவணுமா. நாங்கள் இப்போ தான் சாப்பாட்டுக்கு போயிட்டு வந்தோம், அதனால் வண்டியெல்லாம் மேலே எடுத்து நிறுத்தினா ஜேசிபி வந்தால் இந்த பக்கம் கொஞ்சம் மேடாக இருக்குது, இதெல்லாம் மட்டம் ஓரளவு ஜேசிபியில் தட்டி விட்டு கொட்டிக்கிட்டு அப்புறமேட்டு இறச்சி வண்டியில் மட்டம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறாரு காட்டுக்காரரு. இப்போ அந்த வேலை தான் நம்ம வண்டியெல்லாம் எடுத்து வெளியே நிறுத்த சொல்லிக்கிறாப்புல. நம்ம இந்த வண்டியில் 2 ட்ரக்கையும் எடுத்து வெளியே நிறுத்தினோம். ஜேசிபி வந்து நிறவும், இப்போ அதுதான் ப்ராசஸ். எடுத்து மேலே கரமால் எடுத்து நிறுத்துவோம். ஓகே நண்பா, ஜேசிபி வந்து விட்டது. இந்த இடத்த ஓரளவுக்கு சமம். உங்களுக்கு வீடியோவில் பார்க்குறதுக்கு மட்டமாகிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த பக்கம் வந்து மேடாக இருக்குது. எதுக்கு போனேன்? எதுக்குடி போனதாங்க? நான் ஆல்ரெடி போயிட்டு தான் அங்கே ஒரு வேலை இல்லைன்ட்டு வந்துட்டேன். நான் வந்தோன்னு அங்கே தான் போனேன். சரி மாப்பு ஆச்சப்படுற இதில் வேறு என்ன கூப்பிடுற, வாமாம்மா போகலாம். ஐயோ கடவுளே. மாப்ப இந்த ஓரம் மேடுன்னு சொல்லு. இதெல்லாம் மேடு இழுத்து கொண்டு அந்த குழியில் அந்த கல்லுக்கிற இடத்துல கட்டு தலை சொல்லு. அதெல்லாம் பண்ண சொல்ல, அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்க. அவர் தான் இது இல்லையா? ஓ இதையும் வலிச்சிட்டு போயிடும். எல்லாத்தையும் வலிச்சிட்டு போ, வேலை முடியிட்டோம். இதான் கமுத்தி போட்டு தள்ளுறதா? கமுத்தி போட்டு தள்ளுறதில்ல, கமுத்தி போட்டு இழுக்கிறதா? கமுத்தி போட்டு இழுக்கிறது. நல்லா தான் வருது. என்ன மாப்பிள்ள, ஏதோ இன்னைக்கு பொருளாக வேண்டி இந்த குழியை சுத்தம் பண்ணுவோமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. இன்னும் அவ்வளோ மண் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னுமே பார்த்தா இல்லைனோ ஏன் உனக்கு ஆனாமா? மண்ணு தான் வருதெல்லாம். உன் சாப்டர் க்ளோஸா? பார்ப்பேன் எப்படி இருக்குதுன்னு. வரல முடியாது, கீத்து கட்டுற வேற புதுசாக இருக்குதா? மண்ணு தான் மண்ணு வரும். நானா ஏதோ சுரண்டி கிரண்டி குழியில் வச்சுருந்தாங்கன்னா என்னோட போட்டுட்டு வந்துடுங்க. அது சுரண்டி இல்லைமாம்மா, சுத்தமாக க்ளீன் பண்ணி இதெல்லாம் நமக்குலாம் நோவா நோம்பி பண்ணி தள்ளி தரட்டும், நம்ம கொண்டு வந்து கொட்டி விட்டு போயிடலாம். நோவா நோம்பி முடுறால தான் நமக்கு ஆகும். சின்ன பிள்ளை ஆட்டம் அதை சுத்தம் பண்ணணும், தேட்டரில் சுத்தம் பண்ணுறதா பண்ணிடலாம். அதில் கூட ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? ஏன்னாமாப்ப இன்னைக்கு இது நிறையிட்டு நாம் அந்த 10 நடை அள்ளியாந்து கொட்டி வேலையை முடிச்சுட்டு போவோம்மா. 10 நடை அதுதான் முடிஞ்சுது, வேற என்ன பண்ணணும்? திரும்பி அந்த குழி எங்கேயோ தூக்கணுமாம்மா, கொஞ்சம் மண்ணள்ளி கொட்டணுமா? இதெல்லாம் நான் ஆவர காரியமா? எங்கே இருக்குது மண்ணு? அந்தான கொட்டையா குழி பெருசு பண்ணுமாம்மா. ஏமா அப்படி தான் சொன்னாங்க, தெரியல, பார்க்கலாம் நண்பா. இது நைட்டில் தான் ஓட்டுற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இதை நிறையவே இன்னும் இப்போயே மணி 4:30 மணி ஆகி போச்சு. இன்னும் நிறையவே முடிச்சுட்டு நாங்கள் நைட்டில் போய் எடுத்து அதை வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரில, பார்க்கலாம். மறுபடியும் நாளைக்கு கன்டினியூ பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணி நாளைக்கு வீடியோவில் அட்டாச் பண்ணுவேன். உழ ஓட்டுற மாதிரி விளையாடுத்து ஓட்ட முடியாதா? எதை? என்ன ஜேசிபிலையா? மாப்பு எப்படா மாப்பு உனக்கு மட்டும் மூளை ஒருபடி சேர்த்தி வேலை செய்யுது. இது குப்பை கொட்டுற வேலை இல்லைன்னா வச்சுக்க மாப்பிள்ள, கொட்டி நம்ம டிராக்டர்லேயே பிடிச்சி போடலாம். ஆனந்துக்கிட்ட பரம்பு எடுத்து வந்து போட்டு இழுத்து பிடிச்சி போடலாம். என்ன பண்ணுறாங்களா இதில்? தீவனம் வைக்கிறாங்களா? தண்ணி பாயணும்ல, பூஞ்செடி. இந்த ஜோட வயலில் உனக்கு பூஞ்செடி பாருங்க ப்ரோ. மாப்பிள்ளையா இருந்தால் என்னங்கிறான், என் ஆளுக்கு இந்த வயலே பூஞ்செடி வச்சு கொடுத்து கொண்டாடிடுவோங்கிறான். கேட்டுக்கா. நர்சரி கார்டன் மேடு, இது மேடு எல்லாம் மேடு தான். ஓரம் எல்லாம். ஆமாம், இது எல்லாமே மேடு தான். அங்கே போகணும். எல்லாம் யூஸ் சொல்லுங்க. நல்லா இருக்கு.
கட்டி மோத்திரம் பிடிச்சா கூட ஆகாது. இதில் வீடியோவில் கேளுங்க என்ன டயர் பெஸ்ட். எல்லாரும் சொல்கிறது எம்ஆர்எஃப் அண்ட் அப்பல்லோ ஆர் குடியர், இது 3 தான். யாரும் சொல்லுவியா? நான் சொல்லுவேன். நீ வாயில் சொல்லிக்கிட்டு இருப்ப, செயலில் காட்டுறீங்க தாண்டா அதோட வழி தெரியும். இதில் என்ன அது? இதுவும் எம்ஆர்எஃப் பிகேட் தானே? அதில் இருக்கிறது தான் பிகேட். அப்புறம் பெரிய வண்டியில் இருக்கிறது பிகேட் தான். அது அப்போ அது வந்த புதுசில் பிகேடி நல்லா இருந்துச்சு, இப்போ தரத்தை குறைச்சிட்டாங்க. அதே மாதிரி பிகேட் எங்கே இதே அரை மணி நேரத்துக்கு மேலே ஓடிட்டு இருக்குது ப்ரோ. அந்த மண்ணை நிறையிட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு 2 பரம் பிடிச்சிட்டு போதுன்னு சொல்லானுக்கிறோம். என்ன சொல்லானுக்கிறீங்க? போதும் கொட்டையாது இந்த இடம் இருக்குது இன்னும் ஒக்கால ஓலி செஞ்சது கொஞ்ச நேரம் செய்யலாம். அப்புறம் ட்ரக்கில் நிறைய சொல்லுவார். அப்படியா பாத்தியாங்க மாப்பிள்ள எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எங்கள் பாரு கையை காட்டுறது பாருங்க, எல்லாம் தெரிஞ்ச ஒரே பரம்பு. அழுத்தி பிடிச்சல அழுத்தி பிடிச்சல அழுத்தி பிடிச்சல அழுத்தி பிடிச்சல ஓட்ட போகிறோம். மாப்பிள்ள அப்படியே கடந்துட்டு போகுது. நான் பார்த்து பத்திரமா எடுத்துகிட்டு போகிறேன் மாப்பு. பல்சரில் ஒரு கோடு கூட பெட்ரோல் இல்லை, எங்கே நிற்க போதா தெரில. நீ பாட்டில் சைக்கிள் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற அங்கேயும் இங்கேயும். மீட்ரு ஓடினாலும் தெரியும், அதுவும் ஓடல. எங்கே நிற்கிதா ஊற்றிக்கலாங்கிறியா? ஓடா. ஓகே நண்பா, இன்னொரு 2 நடம் ஓட்டினா இதை கொட்டினா அந்த குழியை காலி பண்ணால் வேலை முடியுதுன்னு நினைக்கிறேன். மாப்பா இரு போட்டு பொட்டிக்கு நாளைக்கு இன்னும் 2 நாளில் பொட்டி கழியாகும். நமக்கு வேறு வண்டிகளை ஒரு பம்பில் வந்து நாச்சில் கம்ப்ளைண்ட் ப்ரோ, நாச்சில் வாங்கிட்டு வரணும். வாங்கிட்டு வந்துட்டு தான் வண்டி கழுவணும். நீங்களும் வரங்கன்னு கேட்பான் பாருங்க. மாப்பு டேய் போதுமா? குளிக்கல போனா ஒன்னதான் முதல்ல இழுத்துக்கிட்டு போகும் உள்ள. ஓகே நண்பா, இதில் ஒரு 4 நடை வரும். குழம்பு அள்ளிட்டு போய் ஊற்றினா தீனிச்சு வேலை முடிஞ்சுட்டு.
மாப்பா ஒரு போஸ் கூட அப்படின்னு இல்லை. மாப்ப டேய் மாப்ப அப்படியே போய் அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு வாடா. ஓகே நம்ம இந்த கண்ணுக்குட்டி பாரு என்ன மாப்பிள்ள காது பிடி முட்டாதரா மாப்பு காது பாரு எவ்வளோ வளர்த்திக்குதுன்னு. நாட்டு காலடா அது. வா வா காலக்கண்ணுக்கு வேணாம் அதெல்லாம் போனால் நம்மளை முட்டி போடுவோம். ஓடியா நம்ம கொய்யா கருக்கு இருக்குடா இல்லைண்ணா அதுங்க ஆயா பச்சையா இங்கே நாட்டுப்பழம்டா நாட்டுப்பழம். பாப்பலாம் பண்ணையில் பாருங்க கேமராவோட இருக்குது. இல்லை நாங்கள் நடக்கிறது தான் எங்களுக்கு பெரிய தலைவலி. ஏட்ரா அவ்வளோதான். இங்கே இருக்கு வந்த நீ உனக்கு சும்மா சாத்தக்கு உள்ளே இறங்கி ஒரு குதிச்சுட்டு வா. என்னடா இதெல்லாம் வந்து புண்ணியம். போலாம் போ. போலாம். ஓகே நண்பா அடுத்தது நாம் படிக்க வேண்டியதான். சுரண்டி இல்லைன்னா இன்னொரு 10 நாட வருமானு தெரில. அவ்வளோலாம் வராது. எங்கே லோடு வண்டி பொட்டி நிறையா வந்துச்சுன்னா டக்குன்னு வேலையாகும். பொட்டி மட்டமாகவே வருது அதுக்கு வரும் 10 வண்டி வரும்னு நினைக்கிறேன். அந்த இடத்த எட்டாது ப்ரோ, அதெல்லாம் எட்டாது. ஜேசிபி எட்டாது. இதை குழி துத்துக்கிட்டு தான் அந்த பக்கம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த கல்லுக்கிட்டு கட்டணுமா எப்படியா இல்லவோ. நாங்களும் அள்ளிக்கிட்டே இருக்கிறோம். நேற்றுலேருந்து ஒழுங்காக அள்ளின்னு தான் இருக்கோம். நேற்றும் ஒரு 3 மணியோட முடிஞ்சு போச்சு. வேறு வேலைக்கு போயிட்டோம். இன்றைக்கினாச்சும் இதை முடிச்சு விட்டு போவோமா. இருட்டு கட்டின வாட்டி வேணாங்கிறாரான்னு தெரில. பார்ப்போம். இங்கெல்லாம் அள்ளி கொட்டுறதுக்கு ஆல்ரெடி இங்கெல்லாம் சாணி வெயிட்டிங் இருக்குது ப்ரோ. இல்லைனா கூட அள்ளி கீத்து கட்டுற வேறு வளர்த்தியாக்கிறதுக்கு அப்படியே விட்டா ஏகப்பட்ட ஆழம் போகுது நண்பா. நான் கமெண்ட் வேறு ரீட் பண்ணல. நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீங்கன்னு தெரில. பார்ட் 2 இது. வேறு வீடியோ நம்மகிட்ட இல்லை. அதனால் இதை தான் வரப்போகுது. அதுக்கு மேலே ஒட்டி சாய்ந்தா பாருங்க, நீங்களே பாருங்க. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு ஞாபகம் வருது ப்ரோ. என்னன்னா இந்த மாநகராட்சியில் சாக்கடை எழுதுவாங்கள்ல, சாக்கடை அது மாதிரி இருக்குது. என்ன அது சாக்கடை எழுதுறாங்க. அதுக்கெல்லாம் பாவம் ப்ரோ. நாம் இந்த மாட்டிச்சாணி எழுறதுக்கு இப்படி மூக்கை பொத்திக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு அள்ளிக்கிட்டு வரோம். அவங்கெல்லாம் வந்து டிச்சு க்ளீன் பண்ணுறவங்கெல்லாம் வச்சுக்கான் டவுன்லாம். அவங்கெல்லாம் வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். நம்மளோட இதே வாக்கு தாங்க முடியல. அவங்கெல்லாம் வந்து அது எப்படி தான் அள்ளுறாங்கன்னே தெரில.
ஆரம்பிச்சிட்டான், கொட்டிக்கிட்டு இருக்கிறான் இழுத்து இழுத்து. ஃப்ரெஷ்ஷாக கழுவுற. ஃப்ரெஷ்ஷான இடத்துல போய் நின்று மூடணுமா? இதையும் திறந்து விட்டு போமா? இப்போ ஒரு மாமனுக்கோசரம் இது கூட பண்ண மாட்டியா? ஐயோ, அப்பயும் கையில் ஒரு சொத்துன்னு அடிச்சுக்கிச்சு. மாப்பிள்ளை கிளம்பிட்டான். கொஞ்சம் ரேஸ் கொடுத்தா பரவாயில்ல, வண்டி விட்டு ஓடுது. அப்படியே டோரை மாட்டி விட்டேன், போக வேண்டிதான். கொஞ்சம் உள்ள ஓட்டிக்கிட்டே இருக்குது. இழுத்து கொட்ட சொன்னாங்க, அதுக்காண்டி கீர் உள்ள அவுத்துல கொட்டி போச்சு. சாரி பார்த்த டேப்பிள். இறங்கிதான் வர. பாறை தட்டிருச்சா? அதுக்கு அந்தானே அங்க இருக்குது குப்பை. பாறைக்கு அந்தானே இல்ல, மம்டியில வட்டி இழுத்து விட்டா ஒரு ஆள் இறங்கி புளியா இந்தானமா லெஃப்ட் எடு. வெட்டி போடுற மாதிரி ஒண்ணு அடிச்சுட்டு என்னங்கிறான் விட்டுனா 4.5 இதில் வெறும் கல்லாக இருக்குது. எங்கே நம்மளாலே முடியாது, அவன் எங்கே அடிச்சு எல்லாம் போகிறான். இந்த குழியை வடிகட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 20-30 நடைக்கு மேலே அள்ளிவிட்டோம் ப்ரோ. அள்ளுறது கூட பிரச்சனை இல்லை, வண்டி எதுக்குமே இல்லாத ஆகிப்போச்சு. அதுன்னு ஆகிப்போச்சு. இந்த இடத்துல இருக்குது ஊத்தில் ஒரு நடை வரும். நான் அந்தானக்கிறதெல்லாம் எட்டி எடுக்க முடியுமான்னு தெரில, அள்ளி பார்த்தா தான் தெரியும். அந்த இடத்துல தான் வந்து தண்ணி உள்ளே போதுறது. அந்த இடம் பாரு, அது கருப்பாக ஆகிப்போச்சு. ஏன்னா மணி வேறு 5 ஆயிடுச்சு, பொழுது இறங்கிச்சு. இதுக்கு மேலே கிளிப் எப்படி வருதோ தெரில. 8 கட்டை மட்டும் என்னோட முடிஞ்ச அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணி நாளைக்கு போடுறேன். இது வந்து ட்ரேடருக்கு நடை கணக்கு ப்ரோ, 200 கொடுப்பாங்க. ஜேசிபி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கணக்கு 1200. பூண்டு கீண்டு எல்லாத்தையும் அள்ளி போட வேண்டியதான். எல்லாம் போய் எருவாக வேண்டிதான். வேறு இந்த பக்கம் பள்ளமாகிறது. இந்த கரையை விட்டு யாரங்காட்டியுமே ஒரு அடி ஒரு 2 பைக்கிட்ட நீர் கொட்டி போயிட மாட்டேங்குது.
ஓகேன்பா. இப்போ குட்டையில் இந்த ஓரத்தில் இருக்கிறத கொஞ்சம் இடிச்சு விட்டு ஜேசிபி உள்ளே இறங்க போகுது இந்த குட்டைக்குள்ளே. டேப்பர் பண்ணி விட்டு உள்ளே இறங்குறாப்லையாம். இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் இழுக்கணுமா. அந்த சென்டரில் இருக்குது பாருங்கள், அதை வந்து எடுத்தாகணும். அதை எடுக்கணும்னா கொஞ்சம் டேப்பர் பண்ணி விட்டு தான் இப்போ எடுத்தாகணும். ஓகேன்பா. இப்போ பாருங்க, இறங்கும் பாருங்க ஜேசிபி. ஸ்டெபிலைசரை போட்டு இன்னும் ஒரு ஸ்டெப்பு. வரலாம். எப்படியே ஏறிப்பாங்க. இப்போ அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் அள்ளி இந்த குழியில் போடணும். ஏன்னா சென்டரில் எட்டாது. ஃபஸ்ட்டு வந்து குழி வந்து இப்போ இவ்வளோட தான் ப்ரோ இருந்துச்சு. ஜேசிபி நிற்கிறதுக்கு இந்தானதான் இருந்துச்சு. அதெல்லாம் வேறு வண்டிக்காரெல்லாம் அள்ளி குழியை உடச்சிட்டாங்க. அதனால தான் வந்து இந்த அளவுக்கு மோசம் ஆகி போச்சு குழி. அதனால் வைக்கப்புள்ளோடலாம் வந்து கொண்டு போய் இறக்க முடியலையா, அங்கே கொட்டையில் இறக்குவாங்க. அதனால் இறக்க முடியலைங்கிறதுனால தான் கண்ணக்காரர் வந்து இது வந்து கல்லுக்கட்டு கட்டுறாராம். அதனால் குப்பையை க்ளீன் பண்ணுங்க, ஆடுங்க வந்து உடனே கல்லுக்கட்டு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. நல்லா இந்த பக்கம் தள்ளணும். இந்த குப்பையெல்லாம் அள்ளி இந்த குழம்பு இருக்குது இதோட இன்னொரு 5-6 நாடு நாங்கள் வலிச்சு தான் ஆகணும் மாட்டேங்குது. சுத்தமாக வலிச்சு தான் பூராத்தையும் அள்ளி கொண்டு போய் கொட்டணும்பா. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த பண்ணையில் ஒரு 5-6 வருஷமாக இருக்கிறோம். இது வரலாம் இடிச்சு விட்டு உள்ளே இறங்கவே கிடையாது. இப்போ தான் கம்ப்ளீட்டாக சுத்தமாக அல்ல சொல்லிட்டாரு. அதனால் க்ளீனிங் ஆகிட்டு இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறதுல ஒரு வழியாக வலிச்சாச்சு. இந்த ஒரு தொட்டி இதில் ஒரு 3-4 நடம் வரும். இதை முட்டை இல்லைன்னா வேலை முடிஞ்சது நம்ப. ஃபுல்லெல்லாம் இழுத்தாச்சு. அவ்வளோதான். இனிமேல் வண்டியை குழியிலிருந்து வெளியே எடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இப்போ அந்த கொஞ்சத்தையும் அதால் அள்ளி கீழே போடணும்.
ஓகேன்பா, இது ஒரு 5-6 நடை வரும். அவ்வளோதான், இன்னையோட முடிஞ்சுது. குட்டையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த குழியை வலித்து எடுத்தா ஒரு 5-6 நடை வண்டிக்கு 3 பொட்டி வரும்னு நினைக்கிறேன். அள்ளிட்டு கணக்கு வாங்கிட்டு போக வேண்டாம். இது கணக்கு இன்றைக்கி தரமாட்டாங்க. அவர் லண்டன்லேயே இங்கே இருக்கிறாராம். அவர் வந்த வாட்டி தான் தருவார். டைம் சொல்லிட்டு அவர் வந்த வாட்டி கணக்கு போட்டு காசு கொடுத்துருவார். அஜித் எங்கே போனான்னு தெரியல, நான் அடுத்து அரை மணி நேரமாக நான் அதில் அப்படிங்கிற வீடியோ எடுத்துருந்தேன். ஆளையே காணோம். ஒரு வேளை உட்பீட்டு இருக்குது, பேசிட்டு இருக்கிறானா என்னன்னு தெரியலன்னு தான். அதே தான் நடக்குது. ஏன்டா வரல? ஃபோன் பேசிட்டு இருந்தான் அப்புறம். ஓகே ப்ரோ, இருட்டே கட்டிக்கிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கு மேலே நம்ம வீடியோ ஷூட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேன்பா, இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும் சந்திக்கிறேன். பாய். ஒரு 2 நடை வரும் ப்ரோ, அவ்வளோதான். அதை அள்ளி கொட்டிட்டு முடிச்சு போக வேண்டாம். போன நடை ஓரளவுக்கு ட்ரையாக இருந்துச்சு. இந்த நடை மறுபடியும் லிக்யூடு மாதிரி வந்துருச்சு. திறந்து விட்டு ஓடணும். சே, மேலேயே அடிச்சு வந்துருச்சு. சொத்துன்னு இப்படித்தான் உளுந்தா என்ன தெரிக்காதையா இருக்குது. ஒட்டியில் இன்னும் கொஞ்சம் தான் ஒட்டி இருக்குது. இன்னொரு 2 நடை ப்ரோ, ஓட்டி முடிச்சா வேலை முடிந்தது. ஓகேன்பா, நம்ம வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அனைவரும்